வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜலட்சுமி பாட்டி மித்ரா கையால் பரிகார பூஜை அனைத்தையும் செய்யணும். அப்போ தான் மித்ராவுக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கன்னி பெண்களை கூட்டு வச்சு அந்த பரிகாரத்தை பண்ணுறாங்க. ஆனால் அந்த இல்லை சமையல் செய்து எல்லாம் மித்ரா தான் பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணியிருப்பாங்க பாட்டி. ஆனால் மித்ராவின் கள்ளத்தனம் அதுலேயும் செயல்படுத்துகிறாங்க. எனக்கு கையில் தீ காயம் பட்டிருக்கு, என்னால் சமையல் செய்ய முடியாது அப்படின்னு அந்த பரிகார சாப்பாடை பாரதியை செய்ய வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அந்த கன்னி பெண்களுக்கு தானமாக கொடுக்க அந்த இதையும் என்னால் தூக்க முடியாது அப்படின்னு நொண்டிச்சாக்க சொல்லி நம்ம பாரதியே அவலத்தையும் செய்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எல்லாத்தையும் பண்ணினது பாரதி தான். அப்போ இந்த பரிகாரமே பாரதிக்கு பண்ண மாதிரி ஆச்சு. அப்படின்னா பாரதிக்கும் ஆதிக்கும் தானே கல்யாணம் நடக்கணும், எதுக்காக மித்ராவுக்கும் நடக்க போகுது அப்படின்னு ராஜலட்சுமி பாட்டி கொந்தளிக்கிறாங்க. இந்த பரிகாரத்தை கூட உன்னால மித்ரா நீ பண்ண முடியலையா, அப்புறம் எதுக்கடி நீ ஆதியை கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் இந்த பரிகாரத்தை எல்லாம் ஃபுல்லாக பண்ணது பாரதி தான். அப்போது இந்த கல்யாணமும் அவளுக்கு தான் நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல தூக்கி வாரி போடும்படியாக சொல்லுறாங்க. என்ன பாட்டி சொல்லுறீங்க அப்படின்னு மித்ரா கேட்குறாங்க. அதுக்கு என்ன நினச்சிக்கிட்ட நீ உன் கையால் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீ அவளை வச்சு பண்ணுனா அப்போ யாருக்கு அந்த பலன் போய் சேரும் அப்படின்னு அந்த கொந்தளிக்கிறாங்க பாட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோன்னா ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணத்தில் பெரிய தடங்கள் இருக்குது. 2 வாட்டி கல்யாணம் பண்ணதுக்கு மனமேடை வர போன பிறவும் ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதுக்கு ஒரு பரிகார பூஜை இருக்குது. கன்னி பெண்களை கூட்டு வச்சு அந்த பரிகாரத்தை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக மித்ரா கல்யாணத்தில் இருக்க தடை நீங்கிரும். அவருக்கும் அவர் விருப்பப்பட்ட மித்ரப்பட்ட விருப்பப்பட்ட ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ராஜலட்சுமி பாட்டி ஆசைப்படுறாங்க. அந்த பரிகார பூஜை எல்லாம் சமையல் பண்ணது எல்லாமே நடக்க போகுது. அப்போ தான் நம்ம மித்ரா என் கையில் தீக்காயம் இருக்குது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் நந்தினி சொல்கிறாங்க. இந்த பாரு நந்தினி, எல்லா சமையலும் நம்மளால் இழுத்து போட்டு பண்ண முடியாது. ஆனால் இந்த பாரதி பண்ணிக்கிட்டு நம்ம தான் செய்தோம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இது சரியாக தான் சொன்ன வேலைக்காரின்னு இந்த பாரதி எதுக்கு இருக்கா, அவள் பண்ணட்டும் அப்படின்னு நந்தினியை இலக்கி விட்டு நம்ம மித்ரா சமையல் செய்யலைங்க. எல்லாத்தையும் பாரதி தான் பார்த்து செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆதியும் ஹெல்ப் பண்ணுறாங்க பாரதிக்கு. அதோட பார்த்தோன்னா பெர்ஃபெக்டாக வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு செய்ய சமையல் வேலையை முடிச்சுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு முடிச்சுக்கிட்டு நம்ம ராஜலட்சுமி பாட்டிக்கிட்ட ஒரு பெரிய ஏமாத்த மித்ரா உருட்டி தள்ளுறாங்க. இந்த சமையல் பண்ணினது எல்லாமே நாதாம் பாட்டி அப்படின்னு சொன்னேன். என் பேத்தி இந்த பூஜைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் எல்லாம் பண்ணியிருக்கா, அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அந்த ஆதி கூட அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பெண்கள் கன்னி பெண்கள் வராங்க. அவங்களுக்கு காலில் பாத பூஜை செய்யணும் அப்படின்னு இருக்க நேரம் யாரோ முகம் தெரியாத இவங்க இன்றைக்கி தான் இவங்கள பார்த்துருக்கோம், இவங்களுக்கு பாத பூஜை செய்யதா, இவங்க காலை நான் கழுவணுமா, இதெல்லாம் எனக்கு அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு மித்ரா அந்த இதை சொல்லிக்கிட்டு இந்த இப்படிப்பட்ட வேலையெல்லாம் நம்ம பாரதிகிட்ட தான் தள்ளணும் அப்படின்னு தள்ள நேரம் நம்ம பாரதி கிட்ட சொல்கிறாங்க, மித்ரா எனக்கு இவங்க காலில் கழுவதெல்லாம் விருப்பமே இல்லை, நீ இவைய காலில் எல்லாம் கழுவி பாத பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பாட்டி அது எப்படி முடியும், உனக்கும் ஆதிக்கம் தானே கல்யாணம் நடக்க போகுது, நீ தான் பண்ணணும் மித்ரா அப்படின்னு எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராஜலட்சுமி பாட்டி எங்கே இல்லை, அந்த சாக்கூக்கா பண்ணிக்கிட்டு பாரதிக்கு தலையிலே எல்லாத்தையும் உருட்டி தள்ளுறாங்க. பாரதியே இந்த பரிகாரத்தை முழு ஏற்பாடாக பண்ணுறாங்க. வரவங்களுக்கு பாத பூஜையும் இவங்க கையால் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம ஆடி பார்க்குறாங்க. ஏன்னா நடக்க போகிறது என் மனைவிக்கும் எனக்கும் உள்ள கல்யாணம் தான். இதில் மித்ராவுக்கு என்ன வேலை இருக்குது, சரிதான் மித்ரா இதை செய்யாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதிக்கு பலத்த சந்தோஷம், என் மனைவி எல்லாத்தையும் செய்யட்டு, எனக்கும் அவளுக்கும் இனி புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுது, எங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை இந்த பரிகார பூஜையால் நிவர்த்தியாக போகுது, இதில் எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல ஆதி பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம பாரதி கூட இருந்து அவளை சமையல் வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு
போட்டு நம்ம ஆதியை வந்து பெர்ஃபெக்டாக முடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வந்த பெண்களுக்கு எல்லாம் வந்து தானமாக கொடுக்கக்கூடிய பொருள் எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. அது எல்லாமே நம்ம பாரதி கையால் வாங்குறாங்க. அந்த பெண்கள் நம்ம பாரதியை வந்து வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கணுமா, எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் கையால் தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கி சந்தோஷப்படணும்னு இருந்திருக்கு விதி. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லா பெண்களும் வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்குறாங்க நம்ம ராஜலட்சுமி பாட்டி. என்னடா என் பேத்தி மித்ராவுக்குள்ள ஆதி கூட கல்யாணம் நடக்கிறா இருந்து எல்லாத்தையும் இங்கே பாரதி எப்படி செய்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி எல்லாம் எல்லாத்தையும் வாழ்த்திட்டு போகிறாங்க. அப்போ பாத பூஜை செய்தது எல்லாமே வந்து பாரதி தானா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா அப்போனா அந்த சமையல் எல்லாம் யார் செய்தது அப்படின்னு வந்து பயங்கர டவுட் வந்துடுதுங்க நம்ம பாட்டிக்கு. அதே நேரத்தில் மித்ரா நந்தினிட்ட ஓடுறாங்க. என்ன ஆச்சு இங்கே, என்னென்னமோ நடக்கு, வந்த பெண்கள் எல்லாமே பாரதியை வாழ்த்திட்டு போகிறாங்க, இந்த சமையலை செய்தது நீ தானே மித்ரா அப்படின்னு வந்து கேட்கிட்ட உடனே, இல்லை என் கையில் தீக்காயும் பட்டுச்சுலா பாட்டி, நான் பண்ணலை, எல்லாமே அந்த பாரதி தான் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல நேரம் பாட்டி கொந்தளிக்கிறாங்க. என்ன நினச்சிட்ட மித்ரா, இதை கூட உன்னால் ஒழுங்காக செய்ய முடியல, இந்த பாரதி எப்படி செய்ய முடியும், உனக்கு கல்யாண ஏற்பாடுகள் தானே நடக்குது, அதில் அவ எப்படி பண்ண முடியும்டி, உனக்கு விவஸ்தை இருக்கா, போயும் எதுக்கெல்லாம் பாரதியை நீ வந்து கோர்த்து விட்டுறேன்னு தெரியலையா, இது உனக்கு கல்யாணத்துக்கான பரிகார பூஜை, அவளுக்கு வந்து பண்ணுனா அவளுக்கும் ஆதிக்கும் தானே கல்யாணம் நடக்கும், அது ஏன் உன் மரமண்டைக்கு வந்து உணராம போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டி வந்து பயங்கரமா கொந்தளிச்சு மித்ராவை வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம மித்ராவும் நந்தினியும் அடடா நம்ம வேலைக்கல்லைன்னா இருந்துக்கிட்டு அவளை வேலையும் பாரதிட்ட உறுத்தி தள்ளிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம், அடுத்தவங்க காலுக்கு நம்ம எதுக்கு கழுவணும் அப்படின்னு வந்து நினைச்சோம். ஆனா இதுவே வினையாகி இனி வந்து என்ன நடக்க போதோ, இந்த பரிகாரம் எல்லாமே செய்தது வந்து அந்த பாரதியாற்றுலாம் இருக்கா, இனி பாரதி நினைச்சது தான் நடக்கும் போல, பாரதிக்கும் ஆதிக்கும் வந்து கல்யாணம் ஆயிட்டா என் கதை என்ன ஆகுது அப்படின்னு வந்து மித்ரா அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி கிட்ட பாட்டி வந்து, பாத்தியா பாரதி, என்னென்னமோ இந்த ராஜலட்சுமி நினைச்சு பூஜையை ஏற்பாடு பண்ணினா, ஆனா கடைசியில வந்து கல்யாணம் நடக்க போகிறது உனக்கும் பாரதி ஆதிக்கும் தானே, அதுதான் நடக்க போகுது, வேணா பாரு இந்த பரிகார பூஜையிலே பாரு, அந்த மித்ரா வந்து நிற்க கூட கொடுத்து வைக்கல, எல்லாமே ஓன் தலையிலே தெரிஞ்சோ தெரியாமல கட்டுனாங்க, இனி இந்த கல்யாணம் ஓன் கழுத்துல தான் வந்து ஆதி தாலி கட்ட போறாரு பாரு பாரதி அப்படின்னு இதை பார்த்து மித்ரா ஓட்டம் பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மித்ராவுக்கு பயங்கர கோபம். என்ன நினச்சிட்டா பாரதி, நான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து உன்னிட்ட தள்ளி நான் நிம்மதியாக இருந்தேன்னு பார்த்தா கடைசியில் எனக்கு வர ஆதியை நீ குத்தலானி தான், இந்த பரிகார பூஜையெல்லாம் நீ செய்ததா அர்த்தம்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இது மட்டும் நடக்கவே நடக்காதடி, என்னை பொறுத்தவரையில் இந்த ஆதி வந்து எனக்கு தான், எனக்கு இல்லாத ஆதி உனக்கும் கிடைக்க மாட்டான், அதை மட்டும் நினச்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்த கொந்தளிக்கிறாங்க மித்ரா.